ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வெந்தய பால் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே உளுந்து பால், உளுந்து கஞ்சி இதெல்லாம் நம்ம சேனலில் ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் இதுவும் கருப்பட்டியை பயன்படுத்தி வெந்தயம் ஊற வச்சு அரைச்சி தேங்காய் பால் சேர்த்து குடிக்கிற ஒரு பால் ரெசிபி தான் இது. இது உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி. வாரம் ஒரு தடவை இந்த வெயில் தாக்கத்தில் இதை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை வீடியோக்குள்ளார போய் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வெந்தயத்தில் நிறைய நன்மைகள் இருக்குது. நம்ம வெந்தயத்தை பயன்படுத்தி வெந்தய களி ரெசிபி கூட நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வெந்தய தோசையும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தோடைய லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். இப்போ இந்த வெந்தயம் நான் 2 பேருக்கு செய்கிற அளவுக்கு தான் இப்போ நான் எடுத்திருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்து நீங்கள் ஓவர் நைட்டே ஊற வச்சுடுங்க. காலையில் செய்கிறதுக்கு நைட் ஃபுல்லாக அது ஊறணும். 8லேருந்து 9 மணி நேரம் ஊறணும். ஊறின வெந்தயத்தை இந்த மாதிரி அந்த தண்ணியோடையே சேர்த்து நம்ம நல்ல மைய பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். ஸோ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்ல மைய அரைச்சிக்கோங்க. அந்த தண்ணியும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்போ தான் இந்த வெந்தயம் நமக்கு நல்ல மைய அரைப்பட்டு வரும். நல்ல மைய அரைப்பட்டு வந்தால் தான் நமக்கு பால் கிண்டும் பொழுது நல்லா திரி திரியாக இல்லாமல் ஒழுங்காக இருக்கும். ஸோ இப்போ இதை நல்ல மைய அரைச்சிட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நல்ல வெண்ணெய் மாதிரி திரண்டு இருக்கணும். இப்போ இது ஒரு ஓரம் இருக்கட்டும். இப்போ நம்ம கருப்பட்டியை கரைச்சிடலாம். இதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு கருப்பட்டி கரெக்டாக இருக்கும் ஸ்வீட்டு. நான் 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்துக்கு இந்த அளவுகள் சொல்கிறேன். அதுக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் கருப்பட்டி எடுத்தீங்களோ அந்த கப்பில் தண்ணி சேர்த்து, பாகுப்பதெல்லாம் எதுவுமே கிடையாது. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதை ஃபில்டர் பண்ணி நம்ம சேர்த்துக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ நல்லா கொதித்த கருப்பட்டியை நல்லா இந்த மாதிரி கரைஞ்சிடுச்சு. இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ இந்த கருப்பட்டி கரைசல்லையே நம்ம அரைச்சி வச்ச வெந்தயத்தை கலந்துக்க போகிறோம். வெந்தயம் அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை இதில் கலந்துக்கோங்க. நம்ம கலக்கும் போது பார்த்தீங்கன்னா திப்பி திப்பியாக தான் இருக்கும், ஃபுல்லாக கரையாது. ஆனால் நீங்கள் அடுப்பில் வச்சு லோ ஃப்ளேமில் கிண்டிக்கிட்டே இருக்கும் பொழுது இது நல்லா அந்த களி பதத்துக்கு வந்துடும் நமக்கு. அப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்து நம்ம குடிக்கலாம். பால் பதத்துக்கு கரெக்டாக ஆகிடும். இப்போ நான் அடுப்பில் வச்சு இப்போ கிண்டிக்கிட்டே இருக்க போகிறேன். ஆனால் இடைவிடாமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். கைவிடாமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தால் தான் அது நல்லா திரண்டு வரும், இல்லைனா அடி பிடிச்சிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எனக்கு இந்த மாதிரி அழகாக நல்லா கரைஞ்சி நல்ல பதம் கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ நல்லா வெந்து இருக்குது. வெந்தயம் நல்லா இப்போ வெந்து வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஸ்டவ் மட்டும் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு கிண்ட ஆரம்பிங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நீங்கள் இவ்வளோதான் கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு தேங்காய் பாலை சேர்த்து ஃபஸ்ட்டு 2 நிமிஷம் கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. தேங்காய் பால் சேர்த்து ரொம்ப நேரம் கிளறிக்கிட்டே இருக்கக்கூடாது. பரிமாறும் பொழுது இன்னும் கொஞ்சம் தேங்காய் பாலும், உங்களுக்கு வேணும்னா கருப்பட்டி, வேணும்னா இன்னும் கொஞ்சம் நாட்டு சக்கரை கூட நீங்கள் சேர்த்து நீங்கள் பரிமாறலாம். இப்போ அவ்வளோதான், வெந்தய பால் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பரிமாறும் பொழுது நான் இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா உடனே அப்படியே கெட்டிப்பட்ட மாதிரி ஆகிடும். பரிமாறும் பொழுது நீங்கள் சேர்த்துக்கலாம். மேலே கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்து பரிமாறுங்க. அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இது வாரம் ஒரு தடவை எல்லோருமே சாப்பிட்டுட்டு வாங்க. ரொம்பவே நல்லது. அடுத்த ரெசிபியில் சந்திப்போம்.